எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அவன் சொல்றான், மகாபலி சுக்கராச்சாரியர், உமக்கு என் மேல பொறாமன்னா என்னன்னா, சக்கரத்தையும் சங்கையும் ஏந்திரவனே எங்கிட்ட கையேந்திரான்னா யாரா பெரிய ஆளுன்னா? இப்போ நான் தானே பெரிய ஆளு. நினக்கு இலை என் கை நிமிர்ந்திட வந்து கணக்கறியானது கைத்தலம் எனின் எனக்கு இதன் மேல் நலம் யாதுகொள். என்ன போல பாக்கியசாலி யார் இருக்கான்? கரெக்டு தானே அவன் சொன்னது? முசாமி தீட்சர் கீர்த்தனையில பாடினார், மகாபலிக்கும் சுக்கரனுக்கும் வேதம்னா என்ன, யாகம்னா என்னன்னு, தானம்னா என்னன்னு போதிச்சுட்டு தான் கேட்டாராம். 10 ராகத்தில் பாடுறார், 10 அவதாரத்தி. நல்ல வாமன அவதாரத்தை வராளி ராகத்தில் பாடுறார். வாமனா தெய்வம் நஜாம் ஏகம் நரவர ரூபிணம் சுக்ரபலி ராஜ ஸ்ருதி ஞான பிரபோதினோ வாமனா தெய்வம். அப்ப சொல்றா மகாபலி, நின்ன காது கொடுத்து கேளுங்கோ, கொடுக்கிறவனை தடுக்காதே. கொடுக்கிறவனை யார் தடுக்கிறானோ, தடுத்தவனோட சொந்தக்காரனுக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் கிடைக்காது. கொடுப்பது அழுக்கறுப்பான், சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி கெடும். இதைத்தான் கம்பன் சொல்றான். எடுத்து ஒருவருக்கொருவர் ஈவதனின் முன்னே தடுப்பது நினக்கு அழகிதோ தகவையில் வெள்ளி. கொடுப்பது விலக்கு கொடியோய், உனது சுற்றம் உடுப்பதும் உண்பதும் இன்றி விடுகின்றாய். கொடுக்கிறவனை தடுக்கப்படாது. நீங்க பொம்மநாட்டிலாம் தெரிஞ்சுக்கணும். இல்லற தர்மம் தெரிஞ்சுக்கோங்க. ஆம்பளை இல்லறத்தை நடுத்தரான், கொடுப்பான். ஆனா பொண்டாட்டி தான் அப்ரூவ் பண்ணணும். தெரிஞ்சதா? தனவு இத்தவருக்கே மனவு இல்லா. தனம் இருந்தா மனம் இல்லை. மனவு இத்தவருக்கே புரந்தரதாசர். தனவு இல்லா, ரெண்டுமே இருக்குன்னு வச்சுக்கோ. தனமும் இருக்கு, மனமும் இருக்கு. மூணாவது ஒண்ணு வேணும். தனவு மனவு ಇದ್ದವರಿಗೆ ಅನುಕೂಲವಾದಯಂತ ಸತಿ ಇಲ್ಲ. ಸತಿನ ಅರ್ಥ